Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்திரநாதன். இன்னைக்கு என்னோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆன்லைனில் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணினோம். எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத டெமோ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு tnesevai.tn.gov.in அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு இந்த கேப்சாவை போட்டு லாகின் கொடுக்கலாம். இல்லை சார் இது வரைக்கும் நான் இதில் இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறவங்க நியூ யூசர் சைன் அப் நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவதாக இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருக்கும், செகண்ட் ஃபர்காட் யூசர் நேம் இருக்கும், தேர்டாக நியூ யூசர் சைன் அப் ஹியர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபுல் நேம் போடுங்க. அண்ட் தென் உங்கள் தாலுக், இமெயில் ஐடி, லாகின் ஐடி நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் தான் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டிஸ்ட்ரிக்ட், உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், பாஸ்வேர்ட் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்ட் திருப்பி டைப் பண்ணி இங்கே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணணும். இதில் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, உங்கள் பாஸ்வேர்டு வந்து மினிமம் 6 லெட்டர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 15 லெட்டர்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதில் வந்து ஒரு லெட்டராவது அப்பர் கேஸில் இருக்கணும், ஒரு லெட்டராவது லோயர் கேஸில் இருக்கணும், ஒரு நம்பராவது இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். டோட்டலாக 6 to 15 கேரக்டர்ஸ் இருக்கணும். பார்த்துக்குங்க, ஒரு கேபிட்டல் லெட்டராவது இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டராவது இருக்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பெஷல் கேரக்டராவது இருக்கணும். அதாவது ஒரு நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதில் ஏதாவது நம்பர் இருக்கணும் கம்பல்சரி. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கீழே இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுங்க. வெரிஃபை ஓடிபி கொடுத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, கிளிக் ஹியர் டு லாகின் வரும். ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க இ சேவை மையத்தில். ஓகே, கவர்மெண்ட்டோட இ சேவை அந்த சேவையில். ஓகே, கிளிக் ஹியர் டு லாகின் நம்ம கிளிக் பண்ணும்போது எகெயின் சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. இதில் உங்களோட யூசர் ஐடி இப்போ க்ரியேட் பண்ணீங்க இல்லையா அது, அண்ட் தென் உங்களோட பாஸ்வேர்ட், இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க. ஒருவேளை லாகின் ஆக மறுத்துது அப்படின்னா லாகின் வித் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அப்படி கூட லாகின் பண்ணிக்கலாம் சிம்பிளாக ஈஸியாக. சரி, இப்போ லாகின் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பேஜ் வருது. இதில் டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் நம்ம போகிறதுக்கு. அண்ட் தென் சர்வீஸ் வைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்ச் பப்ளிக்கில் இருக்கும். இதில் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபார் ஓபிசி என்சிஎல் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு செகண்ட் பேஜில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி சர்டிஃபிகேட்னு இருக்கும், REV 115. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுனா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறது இங்கே வரும். த சிஸ்டம் ஆஃப் இஷ்யூயிங் பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் த இயர். இது பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளைங் ஓபிசி சர்டிஃபிகேட் வரும். நம்ம இதுக்கு பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? தென் this is valid for securing admission in all educational institution and other professional institution and also for employment அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் வாங்குகிற இந்த சர்டிஃபிகேட்டை வச்சே நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வரக்கூடிய ரிசர்வேஷன் இதெல்லாம் கிளைம் பண்ணிக்கலாம் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வச்சு அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணும்? ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், எனி அட்ரஸ் ப்ரூஃப், ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வந்து பே ஸ்லிப், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் இருக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அது இருந்தால் நீங்கள் வையுங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இடையிலேயே உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ஜெனரேட் பண்ணும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும். அது எந்த ஸ்டேஜில் ஆட்டோ டவுன்லோட் அதாவது டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இஃப் அப்ளிகபிள், அதர் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டால் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இங்கேயே கொடுத்தது தான். ஓகேங்களா? ப்ரூஃப் ஆஃப் இன்கம் இந்த 3ஆவதும் 9ஆவதும் ஒன்று தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ப்ரொசீட் கொடுங்க. இப்போ ப்ரொசீட் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு விஷயம்,
CAN அதாவது குடிமக்கள் கணக்கு எண், சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பரா, அந்த நம்பர் வந்து நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தா ஓகே, இல்லைனா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு வரும். ஸோ இந்த நம்பரை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் ஓகே கடைசியாக கொடுத்தீங்க, சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குடிமக்கள் கணக்கு எண், சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் வந்துருங்க. ஓகே, ஸோ இப்போது அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து உங்களோட சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். ஆல்ரெடி OBC NCL சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க போன வருஷத்துக்கு, இந்த வருஷத்துக்கு திருப்பி அப்ளை பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சிட்டிசன் அக்கௌண்ட் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். அதை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறீங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து உங்களோட இந்த கேன் நம்பர், நேம், ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் ஆர் மதர் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் காமிக்கும். இதில் திருப்பியும் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. மொபைல் நம்பர் அவங்க அதே என்டர் ஆகி இருக்கும். இப்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் இருக்கும். இப்போது நீங்கள் ஜெனரேட் OTP கொடுக்கணும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுக்க வேண்டியதான். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இப்போ அப்ளிகன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஏன்னா CAN நம்பர் என்டர் பண்ணியிருக்கிறதுனால. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் கேஸ்ட் என்ன கேஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணணும். அண்ட் தென் அக்குபேஷனல் குரூப், மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்னு போடுங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தான் OBC NCL சர்டிஃபிகேட் நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சீரியல் நம்பர் ஆஃப் த கேஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடும் இங்கே சூஸ் பண்ண உடனே. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட், வெதர் அலைவ்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்ததும் அவங்க ஜாப் என்ன மாதிரி நேச்சர் அப்படின்னு கேட்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பிஸ்னஸா, அன்எம்ப்ளாய்டா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதில் என்ன கேட்டகரியில் நீங்கள் வரீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போது ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்னா பே ஸ்கேல் அதெல்லாம் கேட்பாங்க, ஸ்கேல் ஆஃப் பே அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு வச்சுக்கோங்க எவ்வளோ அப்படின்னு. அண்ட் தென் மதர்ஸ் டீட்டெயில் கேட்பாங்க. மதர் வந்து அலைவா, எஸ். எம்ப்ளாய்டு, அன்எம்ப்ளாய்டா, இல்லை கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட் ஜாபா இதெல்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்னா சென்ட்ரல் ஜாபா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபா அதை எல்லாத்தையும் நீங்கள் பிஸ்னஸ் விமனா அதெல்லாம் கேட்பாங்க, ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு மொபைல் நம்பர் ஆல்ரெடி இருக்கும். டிக்ளரேஷனில் இங்கே டிக்கு போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்லோடிங் யுவர் டாக்குமெண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க, ஃபோட்டோ மண்டேட்ரினா கம்பல்சரின்னு அர்த்தம். எனி அட்ரஸ் ப்ரூஃப் மண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட் மண்டேட்ரி கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரிட்டன், அதர் டாக்குமெண்ட்ஸ், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், பே ஸ்லிப், இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. பட் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கண்டிப்பாக சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர் ஆகி உங்கள் கைக்கு வந்து சேரும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் 4th ஒன்று இருக்குல்ல, இது அவங்களே கொடுத்துருவாங்க. உங்கள் நேமு, உங்கள் அட்ரஸ்ஸு எல்லாம் போட்டு தமிழ் இங்கிலீஷில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக அது ஃபார்ம் ஆகி இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகும். அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் சைன் போட்டு திருப்பியும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். பார்த்துக்குங்க. சரி, இப்போது செலக்ட் டாக்குமெண்ட்னு இருக்கும். இங்கே செலக்ட் கொடுங்க. ஃபோட்டோ அப்படின்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணி டாக்குமெண்ட் நம்பர் 1 அப்படின்னு போடுங்க. ஃபோட்டோக்கு நேராக 1 தானே இருக்குது, 1 அப்படின்னு போட்டு இங்கே ஆட் கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி விட்டுருங்க. அப்லோட் பண்ணால் ஃபோட்டோ வந்துடுங்க. எப்படி எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஃபோட்டோ டாக்குமெண்ட் நம்பர் வந்து ஃபோட்டோ 1 தானே, 1 அண்ட் இந்த ஃபோட்டோ ஃபைல் நேம் வந்துடும். உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண வேண்டியதான். செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் அவங்களே இங்கே பாருங்கள், download self declaration form, kindly download the following forms and upload a signed copy of the same below. ஸோ அவங்க உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை கிளிக் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் நீங்கள் சைன் பண்ணி திருப்பியும் அப்லோட் பண்ணுறீங்க. அதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஓகேங்களா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களே சிஸ்டமே ஜெனரேட் பண்ணிவிடும். அதை டவுன்லோட் பண்ணி கிளியராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி திருப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், கைண்ட்லி டவுன்லோட் த ஃபாலோயிங் ஃபார்ம்ஸ் அண்ட் அப்லோட் எ சைன்டு காப்பி ஆஃப் த சேம் பிலோன்னு கொடுத்துட்டாங்க. தட் இஸ் ஆல்சோ மண்டேட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மண்டேட்ரி அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஓகேங்களா. தென் இப்போ எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சா,
மேக் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். மேக் பேமெண்ட் கொடுங்க, 60 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்கள் நேமு, கஸ்டமர் நேம், டிரான்சாக்ஷன் நம்பர் எல்லாம் இருக்கும். மேக் பேமெண்ட் கொடுங்க. ஆன்லைனில் தான் பே பண்ண போகிறோம், மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் டெபிட் கார்ட்ஸ், இன்டர்நெட் பேங்கிங், கியூஆர் கோட், யூபிஐ இதெல்லாம் இருக்கும். இதில் எது ஈஸியாக உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணதும் பிரிண்ட் ரிசிப்ட்னு ஒன்று இருக்கும், அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படிங்கிற ஒரு சீட்டு வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கும். இதில் உங்களோட அந்த நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, விண்ணப்ப எண், அப்ளிகேஷன் நம்பர். அதெல்லாம் ஃப்யூச்சரில் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை பார்க்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இப்போ என்னோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எகெயின் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அப்ளிகேஷன் நம்பர் கேட்பாங்க. நம்ம சொன்னோம்ல, இந்த ஒப்புகை சீட்டில் அப்ளிகேஷன் நம்பர், விண்ணப்ப எண் கொடுத்துருக்காங்கன்னு, டிஎன் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். அதை கொடுத்து ஃபெட்ச் கொடுங்க. ஃபெட்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் என்ன ப்ரொசீஜரில் இருக்குது, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். இங்கே ப்ராசஸ்ட் அப்படின்னு இருக்குது. இன்னும் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லாம் அக்செப்ட் ஆகி உங்களுக்கு வந்து வந்துருச்சா அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும். இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் சப்மிட்டட் டு விஏஓ, வெரிஃபையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த விஏஓ வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு என்ன அப்படிங்கிறத சொல்லுவார். தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் இதெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கலாம், எனக்கு டைம் இல்லை அப்படின்னா இ சேவை மையத்துக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்ஸ் அ லாட். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.